வரலாற்று புகழ்மிக்க, வரலாற்று சிறப்புமிக்க, வரலாற்று மகிமை மிக்க ஸ்ரீ பல்லிபுர ஆழ்வார் கோயிலின் 7ஆம் திருவிழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள், அதாவது ஆவணி மாதம் கடைசி ஞாயிறு. இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து ஸ்ரீ பல்லிபுர சுவாமிகளை தரிசிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான வாகனங்களில் வந்திருக்கின்றார்கள். கோயில் எங்கும் பொதுமக்கள் ஸ்ரீ பல்லிபுர ஆழ்வாரின் அருளை வாங்குவதற்காக நிறைய மக்கள் இங்கே சமூகம் அளித்திருக்கின்றார்கள். இறைவன் தேங்காய் அடித்து கொண்டிருக்கின்றார்கள். தீபங்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தீபங்களில் மக்கள் தங்களுடைய ஆராதனைகளை தெரிவித்து இறைவனிடம் தங்களுடைய துன்பங்கள் துயரங்களை முன்வைத்து தங்களுக்கு இறையாசி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த காணொலியில் நானும் தேங்காய் அடித்து இறையாசியை வாங்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குடும்பம் இன்று 7ஆம் திருவிழாவை காண்பதற்காக ஸ்ரீ பல்லிபுர ஆழ்வார் கோயிலுக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஸ்ரீ பல்லிபுர ஆழ்வார் வடவாட்சியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பல்லிபுர ஆழ்வார் கோயில் கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகியது. ஆவணி மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய இந்த திருவிழா இன்று 8ஆம் தேதி, இன்றைய நாள் 7ஆம் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நாள் ஒரு விடுமுறை தினமானபடியால் நிறைய மக்கள் இங்கே காணப்படுகின்றார்கள். பல மக்கள் இறைவனை உள்வீதி வெளிவீதி என்று சென்று இறைவனை தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணொலியில் நாங்கள் உள்வீதி வழியாக சென்று கொண்டிருக்கின்றோம். கொண்டாங்கோ இங்கே பார்த்தீங்கள் என்று சொன்னால் தெரியும், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உள்வீதி வழியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி தூக்கி உள்வீதி வழியாக சுவாமி உள்வீதி உலா வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பக்தர்கள் காணப்படுகின்றார்கள். வயது வேறுபாடின்றி இன்றைய 7ஆம் திருவிழா கிருஷ்ண பெருமான் உள்வீதி வழியாக
பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. இதோ கிருஷ்ண பெருமான் பல்லக்கில் ஏறி வீதியுலா வந்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சி நாங்களும் கண்டு கழிக்கின்றோம், நீங்களும் கண்டு கழியுங்கள். நாங்கள் இப்பொழுது உள்வீதி வழியாக வந்து எம்பெருமானை சுவாமி வீதியுலா வந்த காட்சியை கண்டு தரிசித்து விட்டு நாங்கள் இப்போ வெளிவீதி வழியாக வந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய வாகனங்கள், நிறைய வெளிநாட்டு மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோயில் முன்பக்கத்திலிருந்து தெற்கு நோக்கி தெற்கு வழியாக வீதியுலா வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இது மேற்கு வீதி. நாங்கள் இந்த மேற்கு வீதி வழியாக போய்கொண்டிருக்கின்றோம். இனி அடுத்ததாக நாங்கள் இந்த வடக்கு வீதிக்கு வரப்போகின்றோம். நிறைய மணிக்கடைகள், நிறைய விளையாட்டு சாமான்கள், சிறுவர்களுக்கான விளையாட்டு சாமான்கள், பாத்திரக்கடைகள், ஆடைகள், உடுப்புடவைகள் மற்றும் நிறைய பொருட்களுடன் இங்கு வியாபாரிகள் இருக்கின்றார்கள். ஐஸ்கிரீம், ஐஸ் பழ வாகனங்களும் வந்து நிற்கின்றது. இங்குள்ள நீர் வளங்களை இந்த பகுதியில் உள்ள பிரதேச சபை வழங்கி கொண்டிருக்கின்றது. போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றார்கள். இதைவிட சாரணர்கள் இந்த கோயிலை சூழ நிறைய அன்னதான மடங்கள் காணப்படுகிறது. அந்த மடங்களில் சமைத்து மத்தியான சாப்பாட்டுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு தயார் நிலையில் காணப்படுகின்றது. சுவாமி வீதியுலா வந்து தன்னுடைய இருப்பிடத்தில் அமர்ந்ததன் பின்னர் நல்ல பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் உண்டு இறைவனுடைய ஆசியை பெற்று வீடு செல்லலாம்.